அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு, குறிப்பாக போலீஸ் காவலருடைய குடும்பத்திற்காக நிறைய நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக காவலர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை என்கிறதை சட்ட ரீதியாக சட்டத்தில் மாற்றத்தை செய்து பிஎஸ்ஓ மாற்றம் செய்து இந்த தமிழ்நாடு முழுவதும் 1,30,000 காவலர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. யாருக்கு? நீதிமன்றம் நம்ம சொல்றது கேட்குது. அதான் அண்ணன் வரைவிலே கொடுத்துருக்கேன். ஆட்சி எப்படி நடத்துறேன்னு பலமுறை மேடைகளிலையும் பேசியிருக்கேன். 8 மணி நேரம் ஆண் காவலர்கள் கொடுக்கணும், பெண் காவலருக்கு 6 மணி நேரம் கொடுக்கணும். கொஞ்சம் இப்போ பணி இதுன்னு சுழற்சி முறையில் காவலர்களை பயன்படுத்தணும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காவல் படை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கணும்னு சொன்னோம். அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என் தம்பிகள் என்னோட இதெல்லாம் இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க அது வந்து இல்லை, அதுக்கு பணம் பிடித்துக்கிறாங்கங்கிறாங்க, சம்பளத்தை எடுத்துக்கிறாங்கன்னு. அதெல்லாம் கூடாது. அதுக்குன்னா நான் பாராட்டினேன் ஐயா சைலேந்தர் பாபா அறிவித்தது. அது பல முறை நான் பேசியிருக்கேன், நீங்களே கேட்டிருப்பீங்க. இல்லைனாலும் வலைவெளியை தட்டி பாருங்கள். காவலர்களுக்கு வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை சுற்றுலா அனுப்பணும், குடும்பத்தோடு மனச்சுமையை மன அழுத்தத்தை குறைக்கணும். அது 8 மணி நேரம் பணி, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் பணி, கர்ப்பிணி பெண்களுக்கு ஓராண்டு விடுமுறை, அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தா எல்லாம் அவங்க செய்கிறாங்க. அதில் இப்போ ஏன் ஆட்சி நடக்குதோ அவங்க ஆட்சி நடக்குதானே தெரியாத போயிட்டுருக்கு. சரி, நல்லது செஞ்சால் மகிழ்ச்சி தானே.